சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இதனால் வரை நீ எத்தனையோ வேண்டுதல்களை என்னிடம் வைத்திருக்கின்றாய், எத்தனையோ பிரார்த்தனைகளை வைத்திருக்கின்றாய். அதை நிறைவேற்றியதற்காக நீ என்னிடம் நன்றியும் சொல்லியிருக்கிறாய். நான் எதையுமே மறக்கவில்லை, அதை மறைக்கவும் இல்லை. இப்பொழுது உன் சாயப்பா உன்னிடம் தட்சணையாக ஒன்று கேட்கப் போகின்றேன். நீ பயப்படும்படியாக நான் உன்னிடம் பொன்னோ பொருளோ கேட்கப் போவதில்லை. ஆடம்பரமாக நான் உன்னிடம் எதையும் கேட்கப் போவதில்லை. உன் மனதில் உள்ளதை நான் அறிய மாட்டேனா? உன் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களும், ஆசைகளும், கனவுகளையும் நான் அறிவேன். எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உன் மனதில் கொட்டை கட்டி வந்து உள்ளாய். அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்ற உன் எதிர்பார்ப்புகளும், அவர்கள் இன்னும் உனக்கு சொந்தமான உறவுகள் ஆகவில்லை, ஆனால் அவர்களை எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்ற அக்கறையும் அன்பும் உன் கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் உணர்கின்றேன். உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன். நீ இப்பொழுது சிறிது கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய். நீ நினைத்தது போன்று வாழ்க்கை உனக்கு அமையவில்லை என்று நினைக்கின்றாய். நீ என்னிடம் இந்த ஒன்றை மட்டும் தட்சணையாக கொடு. நான் உனக்காக செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் கூடிய விரைவில் முடித்து வைப்பேன். நான் உன்னிடம் என்ன கேட்கிறேன் என்று தானே யோசிக்கின்றாய். உன்னிடம் இருக்கும் பயம், கோபம், விரக்தி இவையெல்லாம் எனக்கு தட்சணையாக கொடுத்துவிடு. உன்னுடைய கெட்ட எண்ணங்களையும் என்னிடம் கொடுத்துவிடு. என்னை இது முடியாது என்று நினைக்கின்ற உன்னுடைய தன்னம்பிக்கை இல்லாத வார்த்தைகளை இனிமேல் விட்டுவிடு. இவற்றையே உன் சாயப்பா உன்னிடம் தட்சணையாக கேட்கின்றேன். அதற்கு மாறாக பொறுமையையும் தன்னம்பிக்கையையும் நீ வளர்த்து கொள்ள வேண்டும். பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்று இரண்டு பக்கங்கள் உண்டு என்ற யதார்த்தமான உளவியல் நியாயங்களை நீ உணர வேண்டும். ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீ தாண்டித்தான் வர வேண்டும். வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான சூழ்நிலை அமைய சில மேடுகளை இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட எண்ணங்களை நீ வளர்த்து கொள்ள வேண்டும். எப்பொழுதும் கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடாது. உன் பதற்றத்தையும் பயத்தையும் அடியோடு அழிக்கும் நியாயமான ஒளியை நான் உனக்காக தருகின்றேன். நான் கேட்கின்ற தட்சணை யார் எனக்கு தருகின்றார்களோ அவர்களிடத்தில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் தூசி போல பறந்து சென்றுவிடும். நீ எனக்கு தட்சணை செய்துவிட்டு உனக்கு என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேண்டுதல்கள் இருந்தாலும் என்னிடம் மனதார வேண்டிக்கொள். நிச்சயம் அது அனைத்தும் உனக்காக நிறைவேற்றிவிடும். நீ அழுத அனைத்து நாட்களும் முடிந்து போய்விடும். உனக்கு வசந்த காலம் என்ற ஒன்று ஆரம்பமாகும். இதுவரை உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியே இல்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருந்த காலங்கள் அனைத்தும் உனது கடந்த காலமாக மாறிவிடும். மாறாக இன்பம் அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். நான் கேட்டது அனைத்தும் இப்பொழுது செய்துவிடு குழந்தையே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.